ஒரு கலெக்டர் ஆதிக்கு சாதிக்காதவங்க ஆக்கிரம் பண்ணி இருக்கிற இடத்தையே அப்படியே கொடுத்துருங்கன்னு சொல்லி உத்தரவு போடுவார்னா அவர் கலெக்டரா கேட்கிறோம். நாங்க கலெக்டர்கிட்டே கேட்கிறோம். திட்டமிட்டு 2025 6வது மாதத்திலிருந்து இது எங்க கையில் கொடுக்கப்படாம மறுக்கப்பட்டிருக்குது. இதுவே மிகப்பெரிய அநீதி. கலெக்டர் தெரியாதுங்களா? விசாரணைக்கு ஆஜரான 2 தரப்பு மனு கொடுக்க சொல்லி தெரியாதா? ஹைகோர்ட்ல எங்க செந்தில்குமார் பேர் இருக்கு இல்லைங்க. நீ அவங்களுக்கு ஆக்கிரமிப்பாளர் வீட்டை விட்டுன்னு சொன்னா அவனுக்கான நியாயத்தை என்ன கொடுக்க போறோம் அந்த கலெக்டருக்கு எழுத தெரியாதா? கீழே விஏஓல இருந்து ஆர்ஐல இருந்து சர்வேல இருந்து டெப்டி தாசில்தார் இருந்து தாசில்தார் இருந்து ஆர்டிஓல இருந்து இவங்க கொண்டு போய் ரிப்போர்ட் கொடுக்காம தலைவர் தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்தோட நிலைமை என்னன்னு. இவங்க உண்மையா இருந்தா மட்டும்தான் சார் கலெக்டர் நேர்மையா வேலை செய்ய முடியும். இவங்க அத்தனை பேருமே உண்மை இல்லைங்க சார். எப்படி சார் கலெக்டருக்கு தெரியும் இவ்வளவு விஷயம்? 10 ஆண்டு காலமா நாங்க தொடர்ந்து போராட்டமா இருந்ததுனால அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு வச்சு சொல்லிட்டு இருக்கிற இதே ஆர்டர் கொண்டு போய் நீங்க கலெக்டர் கேட்டு அப்பவே அவர்கிட்ட பதில் சொல்லுங்க. சொல்ல தெரியாது. நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். விஓல ஆரம்பிச்சு கோட்டாட்சியர் வரைக்கும் உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்குது. இது அதுலயே தெரியுது, அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லயே தெரியுது பாருங்க. இதை நாங்க எந்த விதத்துல இதையும் தாண்டி நாங்க கடந்து போக முடியுங்கிறத நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம். எந்த முட்டாள் கூட இதை எழுத மாட்டான். 6 ஏக்கர் நிலம் எனக்கு இருக்குது, ஆனா குடியிருப்புக்கு வீட்டுக்கு தனி இடம் கொடுன்னு அவன் கேட்கிறேன்னா அந்த விஓ ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு வர்றாருன்னா யாரை காப்பாது? ஆமா சார், இருக்குது. ஒண்ணு இல்லைங்க. இப்ப அவர் கூட்டு அரசு நிலத்தை கரண்ட் டிசி பண்ண சொன்னா இப்ப இபிஎஃப்ஸ் டிசி பண்ணிடுவோம். இப்ப பண்ணிடுவோம். கரெக்ட். அது இது பண்ணுவாங்கல்ல, சில பேர் அந்த கரண்ட் வசதிலாம் வச்சு அங்க குடியிருந்தாங்க அவன் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இல்ல சார், நான் அது மறுக்கல. அவனுக்கு வசிக்க வீடு இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு கோயிலே வேண்டாம், இருந்துட்டு போட்டோம். அவனுடைய ஆதிக்கத்தை எங்க மேல திணிக்கிறான் சார். அவன் எனக்கு 6 ஏக்கர் நிலம் இருக்குது, அரசாங்க நிலத்தை நாங்க ஏமாத்தி ஆக்கிரம் பண்ணி வச்சிருக்கோம், எனக்கு அது பட்டா போட்டு கொடுன்னு கேட்கிறான். எந்த விதத்துல அவன் உரிமையா கேட்பான்னு சொல்லுங்க. இதுல இந்த எத்தனை சென்ட் யாரோடதுங்க சார்? இதுல இருக்குதுங்க எத்தனை சென்ட். அதுல ஏர்ஸ் கணக்குல எழுதிக்கிறீங்க பாருங்க சார். அந்த நீங்க கொடுத்த நோட்டீஸ்ல இருக்கு பாருங்க சார். ஏர்ஸ் கணக்குல எழுதிக்கிறீங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அதே சார் அந்த காப்பி நீங்க வச்சிருக்கீங்க சார். மொத்தமா இதெல்லாம் சேர்த்தனா ஒரு 15 சென்ட் வருது சார். 75 சென்ட்ல ஒரு 15 சென்ட் வருதுங்க சார். பாக்கி 60 சென்ட் எங்களுடைய பயன்பாட்டுல தான் இருக்குது. 60 சென்ட் எங்களுடைய பயன்பாட்டுல தான் இருக்குது. எங்களுடைய பயன்பாட்டுல இருக்கிறத எவிஷன் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. இவங்கள ரிவ்யூ பண்ணி கொடுக்க சொல்றது எங்களுடைய கோரிக்கை. இவங்க யாருக்குமே இப்ப எல்லாருக்கும் தனித்தனியா வீடு இருக்கு, தோட்டம் இருக்குது சார். அதுலயே கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்ல. சொல்றதெல்லாம் கரெக்டா ஏத்துக்கிறேன். இப்போ எங்க தோட்டம் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி தோட்டம் இருக்கு சார். ஒட்டுனதெல்லாம் தோட்டம் தான். அதுல போயிடல. இப்போ இவரு நாராயண கவுண்டர் இது, நாராயண கவுண்டருக்கு இங்க பாத்தீங்களா, இங்க இருந்து இதெல்லாம் அவர் தோட்டம். நாராயண கவுண்டர் அவர் இங்க இருக்கிறாரு. இது யாருங்க? செல்லமுத்துக்கு இந்த சைடு தானே இந்த பாக்கி, இதுல அவர் தோட்டம். சரிங்களா? இது பொன்னுசாமிக்கு இந்த சைடுல இருந்து எடுத்து 50 லட்சம் ரூபாய் வீடு பிளஸ் தோட்டம். இது சார் அவர் கரெக்டா இருக்காங்க. அவங்க இடத்துல அவங்க வீடு கட்டிட்டாங்க. 3 பேருமே 30 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் வீடு. 30ல இருந்து 50 லட்சம் ரூபாய் வீடு தனித்தனியா வீடு கட்டி இருக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன அவங்களால முடியும், அன்னை வரல நம்ம இருந்து முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற காரணத்தோட ஒரு சாலை போட்டு அதுல நான் குடியிருக்கிறேன்னு காட்டிட்டு இருக்கிறாங்க. இது எனக்கு அறிஞ்ச எல்லாருக்கும் தெரியும், சாருக்கும் கூட தெரியும். அதுல இருக்கிறவங்க விஎஃப் எல்லாம் தெரியும். அவரே சொல்றாரு 50 லட்ச ரூபாய்க்கு நான் இந்த இடத்துல வீடு கட்டிருக்கேன்னு சொல்லி. அவர் சொன்ன மாதிரி நீங்க 50 லட்ச ரூபாய்க்கு வீடு இங்க இருந்து தெரியும். 50 லட்ச ரூபாய் வீடு கட்டிட்டு எப்படி இருக்கு? எங்களுக்கே கூட மனசு இதாகும். 50 லட்ச ரூபாய் வீடு போய் இடிக்க சொன்னோம்னா எங்களுக்கே மனசு இதாகும். அதனால மாட்டு தொழுவதான் இருந்து செவ்வளவு வச்சுக்கிட்டாங்க. அதை எடுன்னு தான் நான் சொல்றேன். சார் 50 லட்ச ரூபாய் வீடு இதுல இருந்து ஒப்பிடலாமா? கரெக்டா பேசுங்க. நீ பேசாத கொஞ்சம் நேரம் சும்மா தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் இந்த மக்கள் வஞ்சிக்கப்பட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? வஞ்சிக்கப்படுதுன்னா டிஏஓ ஆர்ஐ இந்த லெவல்ல தான் இருந்தாங்க. புரியுதுங்களா? இந்த லெவல்ல தான் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஹையர் ஆபீசர் வரைக்கும் இதுல தலையீடு இருக்கு. புரியுதுங்களா?
ஆண்டாண்டு காலமா இந்த மக்கள் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க ஒரே காரணத்துக்காக எனக்கு நிலம் இருக்குது, எனக்கு குடியிருக்க வீடு இல்லைன்னு ஒரு கமெண்ட வந்து பட்டா கொடுத்தாங்கன்னா இவங்க எழுதி கொடுத்துருவாங்க. ஒரு சக்கிலியன் தாழ்த்தப்பட்ட வந்து 2 சென்ட் குடியிருப்புக்கு இடம் கேட்டு பல ஆண்டு காலமா எல்லா வருவாய் வட்டாட்சியர்கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு எல்லாம் அந்த மனம் இல்ல? சொல்லுங்க. இதை ரெடி பண்ணி இப்போ சார் அதையுமே இன்னும் கிளியர் எல்லாம் பண்ணலீங்க. அதையும் இன்னும் கிளியர் பண்ணல. அதுவும் வருங்க, அதுவும் வருதுங்க. எவ்வளவு பேருக்கு 57 எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 57 இது அது 50 வருஷம் ஆயிடுச்சு சார். இருங்க சார், இதை அதெல்லாம் பேச வேணாம்ப்பா. இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க சார். அது ஏன் இதை முடிங்க நீங்க? அது வேண்டாம், அது முடிஞ்சு போனா அதை போய் சார். வாழ்த்துக்கள், சந்தோஷம் சொல்றேன் சார். எல்லாமே ஆக்கிரமிப்பு அளந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆக்கிரமிப்பு அளந்து பார்த்துட்டாங்க இவரே கொடுத்துருப்பாரு முடியரசு கம்மல் இருங்க. இந்த இடத்துல இருக்கிற வீட்டை தெரியாம மணியார கண்ணக்கட்டி போய் இழந்துட்டு வந்துருப்பாங்க. இல்லைங்க, நாம அந்த வீட்டை கேட்கவே இல்லை. நீங்க ஏன் அதை சுட்டி காட்டிட்டு இருக்கிறீங்க? நம்ம அதை கேட்கவே இல்லை. இதை கிளீன் பண்ணி கொடுத்து எங்க கோயில் எடுத்து எங்க இடத்துல வச்சுக்க போறோம், அவ்வளவுதான். அப்ப இந்த ரிப்போர்ட்டே மொத்தமா தவறு. எல்லாரோட ஸ்டேட்மெண்ட்டும் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இவர் என்ன சொன்னாரு, அவங்க நாராயணன் சொன்னாப்புல எல்லா பேரும் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. நீங்க சொன்ன எல்லா அனைத்து விஷயங்களும் இதுக்குள்ளேயே இருக்குது. அப்ப எப்படி சார் இது நடக்கலாம்? நீங்களே சொல்லுங்க சார், நீங்களே சொல்லுங்க. அவரோட இது பூரா அதுல இருக்குது. ஆர்ஐ, விஏஓ மற்ற எல்லாரும் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் அதுலயே இருக்குது. எதிர்மனுதாரர் கொடுத்து இருக்குது. 6 ஏக்கர் தோட்டம் வச்சிருக்காங்க அவங்க கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எல்லாமே சொந்த வீடு இருக்குது, எக்ஸ்ட்ரா தான் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். திருப்பி அதை ரெப்ரசன்ட் பண்ணி அடுத்த திருப்பி கலெக்டர் ஃபர்தர் அதை ஆர்டர் இல்லை சார். நம்ம சைடு என்னென்ன ரெப்ரசன்ட் பண்ணுமோ பண்ணிடலாம் சார். நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிடுவோம். அவர் சைடு ஒரு திருப்பி மேல்முறையீடு மட்டும் ஒரு இடத்துல கொடுக்க சொல்லுவோம். நம்ம ஆர்டிஓ மூலமா அதை இமீடியட்டாக ரெப்ரசன்ட் நம்ம லாண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்குன்றது அதை காமிச்சிடலாம். ஆமாம், நீங்கள் அதை நம்ம தாசா சைட் மூலமாக இதில் வந்து இஷ்யூ இருக்கிறத ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லிடலாம். இதை நீங்கள் ஒரு மேல்முறையீடு ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா அதை வச்சு இதை கேன்சல் பண்ணி வேறு ஆர்டர் போட சொல்லி ஏற்பாடு பண்ணுவோம் சார். கலெக்டர் நேரம் பார்த்துலாம். இனி நாங்கள் மேல்முறையீடு கொடுத்து கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு மேல்முறையீடு கோர்ட் கடை சொல்ல கரெக்ட் தான் ஆர்டர் போடுறாரு. கரெக்ட் தான். திருப்பி மேல்முறையீடு ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இடம் எதுவுமே இருக்கிறதுல இருக்கட்டும். இந்த இதுக்கு வந்து ஆர்ஐவிஓ கலெக்டர் முன்னால வந்து பதில் சொல்லுவாங்க. பதில் நானும் சொல்றேன். இப்போ இதுல மிஸ்டேக் இருக்கு. பண்ணாதி கொடுங்க மேடம். சரி.